பிக் பாஸில் ஒருத்தவங்களுடைய பயணத்தை பற்றி இன்னொருத்தவங்க சொல்லணும், ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாயாவை வந்து மணி தேர்ந்தெடுக்கிறாப்புல, பூர்ணிமா வந்து விஷ்ணுவை, விசித்ரா வந்து தினேஷ். இது எதிர்பார்த்த ஓரளவு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து விஷ்ணுவை பற்றி பேசும்போது ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் எது வேணாலும் ஜெயிக்கிறதுக்காக எது வேணாலும் பண்ணுவீங்க, என்னையை பயன்படுத்திக்கிட்டீங்க, என்னை பயன்படுத்தி ஒரு எல்லை வரைக்கும் கொண்டு போய் என்னை அளவு வச்சு யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி என்னை கசைக்கு புழிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க பேசினாங்க. ஆனால் உண்மையிலே பூர்ணிமா வந்து கசைக்கு புழிஞ்சு யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரவணா விக்ரமன், நிக்சன் இவங்க எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஓரளவுக்கு ஐஸை கூட இவங்க பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இவங்க அடுத்தவங்களை சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. விஷ்ணு வந்து ஓரளவுக்கு பூர்ணிமா மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலுமே அதை கெடுத்தது மாயா தான். மாயா வந்து நீங்கள் வார்த்தையெல்லாம் ரொம்ப விட்றாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அட நீ எல்லாம் ஜீரோமா, நீ போமா நீ அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து அடித்து விட்டாப்புல. பார்க்கலாம் விஷ்ணுவோட இந்த பேச்சு எவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.